सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर தான் Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. யார் அவன்? A for apple, B for ball, C for bestie for life. எந்திரிச்சதுல இருந்து பல் தேய்க்கிறதுல இருந்து கம்மல் தோடு லிப்ஸ்டிக் பொட்டு கிட்டுன்னு போட்டோ எடுத்து நைட் பூரா அனுப்புவியா? அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சிறந்த இயக்குநர்கள் பட்டியலில் என்னுடைய பேர் இல்லைன்னு இயக்குனர் சுந்தர்சி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. அவருடைய வருத்தத்தை நியாயமான ஒரு வருத்தமாக தான் நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவிலே பல கமர்ஷியல் வெற்றி படங்களை தந்தது மட்டும் இல்லாமல் அன்பே சிவம் போன்ற ஒரு தரமான படத்தையும் இயக்கியவர் சுந்தர்சி. அப்படி இருக்கின்ற நிலையிலும் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை இந்த தமிழ் சினிமாவிலும் தரல அப்படின்னும் போது அந்த வருத்தம் அவருக்கு இருக்கத்தானே செய்யும். 2.5 கோடி பட்ஜெட்டில் தயாராகிற ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற பிரதான கதாநாயகனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு அரவிந்த லோச்சனன் வில்லியனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை பொறுத்தவரைக்கும் 2.5 கோடி ரூபாய் செலவிலே உருவாகின்ற திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடிக்கின்றவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் 200 கோடி ரூபாய் பொருட்செலவிலே தயாரிக்கப்படுகின்ற படங்களிலே கதாநாயகன் நடிக்கின்றவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது என்பதை முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எப்படிப்பட்ட பட்ஜெட்டில் அந்த படம் உருவானாலும் அந்த படத்திலே கதாநாயகன் நடிக்கிறாங்கல்ல, அவங்க நேரத்திற்கு படப்பிடிப்புக்கு போவதையும் அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை உள்வாங்கி கொண்டு திரைப்படங்களில் அந்த இயக்குனருடைய விருப்பத்திற்கேற்ப எதிர்பார்ப்புக்கேற்ப நடிப்பதையும் முக்கியமான ஒரு கொள்கையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. நடிகர் ரமேஷ் அரவிந்த் இப்போ என்ன பண்ணுறாரு? அவரை நீங்கள் சாய்வு சித்ராவில் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என் கேபி சார், உலக நாயகன் கமல்ஹாசன் சார் கூட அவர் ஒர்க் பண்ணதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குன்னு சிங்கப்பூர்லேருந்து ஆரோட் கேட்டிருக்காங்க. ரமேஷ் அரவிந்த் சமீப காலமாக தமிழ் படங்கள் நடிக்கலைன்னாலும் தொடர்ந்து கன்னட படங்களில் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போது கூட 4 கன்னட திரைப்படங்களே அவர் நடித்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா நேர்காணல் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். சென்னைக்கு வரும்போது நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருவதாக அவர் கூறியிருக்கிறார். சமீபத்தில் திருநெல்வேலியில் நடந்த இசைஞானி இளையராஜா சாரனுடைய லைவ் கான்சர்ட் அண்ட் மதுரையில் நடந்த தேனிசை தென்றல் தேவா சாரனுடைய லைவ் கான்சர்ட், இந்த 2 கான்சர்ட்டுமே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த 2 லைவ் கான்சர்ட்டையுமே ஒளிபரப்புறதுக்கான உரிமையை எந்த நிறுவனம் வாங்கியிருக்கு அண்ட் இது 2த்தையுமே எங்கே கண்டு ரசிக்கலாம்னு திருநெல்வேலியிலிருந்து மகேஷ்குமார் கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 இசையமைப்பாளருடைய இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது போன்ற இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் வாங்குறதுல முன்னிருந்த அளவுக்கு இப்போது தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுறதில்ல. ஏன் அவங்க ஆர்வம் காட்டுறதுன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பல தொலைக்காட்சிகளில் அவர் பங்கு கொண்ட 5-6 இசை நிகழ்ச்சிகள் அவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் தேவாவுடைய இசை நிகழ்ச்சிகள். அதனால் இனிமேல் இவங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப் சேனல் தான் பார்க்க முடியுமே தவிர தொலைக்காட்சியிலே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. மக்களால் நல்ல விமர்சனத்தை பெற்ற பார்க்கிங் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி பெற்றுச்சா அண்ட் அந்த திரைப்படத்தை இயக்குனர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. பார்க்கிங் படத்தின் இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் தன்னுடைய அடுத்த படத்திற்கான கதையை இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு. பார்க்கிங் திரைப்படம் வெளியான காலகட்டத்திலே நல்ல ஒரு வெற்றி படமாகவே அந்த படம் அமைந்தது. தங்கர் பச்சான் சாரனுடைய டக்கு முக்கு டிக்கு தாளம் திரைப்படம் என்ன ஆச்சு? அந்த படம் வெளிவந்துச்சா அல்லது வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தங்கர் பச்சானுடைய மகனான விதித் பச்சான் நடித்துள்ள டக்கு முக்கு டிக்கு தாளம் படம் இன்னும் வெளியாகலை. அந்த படம் இதுவரையிலே வெளியாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே பல படங்களுக்கு சொன்ன மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் தான். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சாரனுடைய இசையில் கருத்தம்மா திரைப்படத்துக்காக பாரதி ராஜா சார் பாடின தருணங்களை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு மலேசியாவிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. கருத்தம்மா படத்திலே பாரதி ராஜா பாடியதாக சொல்ல முடியாது. அந்த பாடலை பாரதி ராஜா பேசிய பாடலாகத்தான் நான் இன்று வரையிலே பார்க்கிறேன். ஏஆர் ரஹ்மானுடைய ரெக்கார்டிங் தேட்டரில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது பாரதி ராஜா அந்த வசனங்களை பேசிக்கிட்டு இருந்தார். பாரதியாருடைய குரல் எப்படிப்பட்ட ஒரு கரகரத்த குரல் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குரல் கொஞ்சம் வித்தியாசமான குரலாக இருக்கவே ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏஆர் ரஹ்மானுக்கு தோன்ற அந்த படத்தில் ஒரு பாடலாக அந்த குரலை பதிவு செய்து கொண்டார். அப்படி பதிவு செய்யப்பட்ட பாடல் தான் அந்த படத்திலே பாரதி ராஜா பாடிய பாடல். நடிகர் விஜயனுடைய அரசியலை இப்போ விஜயகாந்த் சார் பார்த்திருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜய் அரசியலை விஜயகாந்த் பார்க்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் அமைந்திருந்தால் 2 பேரும் ஒன்றாகவே பயணித்திருக்க பல வாய்ப்புகள் இருக்கின்றன.
நடிகர் சிவகார்த்திகேயன் இப்ப யாருடைய இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காருன்னு ஆவடியில இருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. அடுத்து சுதா கொங்கராவுடைய இயக்கத்தில் தான் நடிக்க இருக்கிறார் சிவகார்த்திகேயன். அந்த படத்துக்கு சிவாஜியுடைய முதல் படத்தினுடைய பெயரான பராசக்தி என்ற பெயரை சூட்டுவதாக இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் இப்போது வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. இயக்குனர் சங்கர் இப்போ இருக்கிற நிலையில அவர் முதலா எடுக்க நினைச்ச இந்த கிராமத்து கதையை திரும்பவும் எடுத்தாருன்னா அவர் இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து மீண்டு வருவார்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தை இயக்கி தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு சங்கருக்கு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட படங்களை அவர் இயக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நடிகர் கவுண்டமணி சார் கடவுள் பக்தி கொண்டவரான ஸ்ரீரங்கம்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. கவுண்டமணிக்கு கடவுள் பக்தி நிரம்பவே உண்டு. சார் தமிழ்ல எந்த திரைப்படம் அதிக முறை ரீரிலீஸ் ஆகி சாதனை படைச்சிருக்குன்னு சென்னையிலிருந்து ரவி கேட்டிருக்காங்க. பல முறை மறுவெளியீடு கண்டும் மிகப்பெரிய வசூல் சாதனையை இன்று வரையிலே செய்து கொண்டிருக்கிற படம்னா அது சிவாஜியுடைய வசந்த மாளிகை திரைப்படம் தான். நடிகர்கள் செந்திலன் கவுண்டமணி இந்த காலத்துல இருந்தும் இயக்குனர் சுந்தர்சி சார் ஏன் அவங்கள தங்களுடைய படங்கள்ல பயன்படுத்தல? ஒருவேளை அவங்கள வச்சு படம் பண்ணா இன்றைய காலகட்டத்துக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காததான் இதுக்கு காரணமானு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கவுண்டமணியை தன்னுடைய படங்கள்ல சுந்தர்சி இப்ப நடிக்க வைக்கலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கவுண்டமணியுடைய வயது தான். நடிகர் விஜய் பரந்தூர்ல பேசின பேச்சு அரசியல்ல பெரும் மாற்றத்தை உருவாக்குமான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பரந்தூரிலே விஜய் பேசிய பேச்சு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பேச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் பொங்கலுக்கே வெளிவர இருந்த வீர தீர சூரன் திரைப்படம் ஏன் இன்னும் வரல? அண்ட் படம் எப்போ திரைக்கு வரும்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. ஜனவரி மாத இறுதியில் தான் வீர தீர சூரன் திரைப்படம் வெளியாவதாக இருந்தது. பிப்ரவரி மாதம் விடாமுயற்சி படம் வெளிவருவதனால் தான் அந்த படத்துடைய வெளியீடு இப்போ தள்ளி போகிறது. பிப்ரவரி மாதம் முழுக்க ஏற்கனவே பல படங்கள் திட்டமிடப்பட்டிருப்பதனால தான் மார்ச் மாத இறுதிக்கு அந்த படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைத்திருக்கிறார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். நான் அடிக்கடி யூடியூப்ல பார்க்குற வீடியோ ஒரு டிவி சேனல்ல பழம்பெரும் நடிகைகள் சூழ்ந்திருக்க நடிகர் வடிவேலு அவங்களுடைய பழைய படங்களை பார்த்து நினைவுகளை பகிர ஒரு நிகழ்ச்சி தான். அவர் பழைய நினைவுகளை மீட்டும் பொழுது அந்த நடிகைகளுடைய முகத்துல அத்தனை ஆனந்தம் இருக்கும். இன்னைக்கும் டிவி சேனல்கள்ல அந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்தலாமேன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய கட்டண நிதிக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்த கலை நிகழ்ச்சியை ஒட்டி நடைபெற்ற கலந்துரையாடல் தான் அது. சாரதாம்மா அழுக வச்சு அவார்டு வாங்குறோம். அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன். முறுக்கு விற்கிறேன். இதுக்கு தாங்க நான் வர்றதே இல்லை. வெளியிலேயே முறுக்கு. இப்போ அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினான்னா எல்லா கதாநாயகிகளையும் திரட்டணும், வடிவேலு கூட்டிகிட்டு வரணும். அதெல்லாம் அவ்வளவு சாத்தியமான விஷயமா என்ன? தமிழ் சினிமால ஸ்ருதிஹாசனுக்கு இருக்கிற குரல் ஒரு தனித்துவமான குரல்னு சொன்னா அது மிகையாகாது. ஆனா அவங்க பாடி இருக்க வேண்டிய அளவுக்கான பாடல்கள் அவங்களுக்கு வரல. இதுக்கு காரணம் அவங்களுக்கு வாய்ப்புகள் வரலன்றதா அல்லது பின்னணி பாடுறதுல ஸ்ருதிஹாசன் கவனம் செலுத்துறன்றதா இதுக்கான காரணமானு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவமான குரல் அவருடைய குரல். அதில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் மிகப்பெரிய உயரத்தை ஒரு பின்னணி பாடகியாக அவர் அடைந்திருக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. என்ன காரணத்தாலும் அதில் ஸ்ருதிஹாசன் அந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தலை. சார் குடும்பஸ்தன் படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு ரசிகர்களிடையே ஒரு கருத்து இருக்கு. நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது அப்படி நினைச்சீங்களான்னு திருவள்ளூர்லேருந்து சரத் கேட்டிருக்காங்க. குடும்பஸ்தன் படத்தினுடைய ட்ரெய்லர் நல்லதொரு எதிர்பார்ப்பை ரசிகர் மத்தியில் ஏற்படுத்தியிருப்பது உண்மைதான். அந்த ரசிகர்கள் கூட்டத்தில் நானும் ஒருவன். சார் 80-90 காலங்களில் தயாரிப்பாளர்கள் அண்ட் இயக்குநர்கள் கை கோர்த்து தான் ஒரு படத்தை பண்ணாங்க. அவங்க 2 பேருக்கு இடையே நல்ல புரிதல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம கேள்விப்படுறது எல்லாமே ஒரு படம் உருவாகிட்டு இருக்கும் பொழுதே இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளருக்கு இடையே கருத்து வேறுபாடு, தயாரிப்பாளர் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிறது, இந்த மாதிரியான செய்திகளை தான் கேள்விப்படுறோம். இதுக்கு காரணம் தயாரிப்பாளரா அல்லது இயக்குனரானு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. 90களில் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே நல்ல புரிதல் இருந்தது, நல்ல பந்தம் இருந்தது. இப்போ இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா படத்தை இயக்குகின்ற ஒப்பந்தத்தை தான் அவங்க போடுறாங்களே தவிர அதை தாண்டி அவங்க 2 பேருக்கும் இடையே எந்த பந்தமும் இருப்பதில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் திலகம் சிவாஜியை வைத்து பல வெற்றி படங்களையும் எம்ஜிஆரை வைத்து 1000ல் ஒருவன் என்ற பிரம்மாண்டமான படத்தையும் தயாரித்து இயக்கியவர் B.R. பந்துலு. அவர் தயாரித்த முதல் திரைப்படம்னா அது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற திரைப்படம். அந்த படத்தை இயக்கியவர் B.R. பந்துலுடைய நல்ல நண்பரான பா. நீலகண்டன். அந்த படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்தார். பராசக்தி படத்திலே சிவாஜி நடித்திருந்த 2000 அடி காட்சிகளை பார்த்துவிட்டு இந்த குதிரமூஞ்சி நடிகர் தமிழ் சினிமாவுக்கு ஒத்து வருவாரா என்று சிவாஜியை கேலி செய்தவர் தான் இயக்குனர் பா. நீலகண்டன். அப்படிப்பட்ட இயக்குனரான பா. நீலகண்டனோடு இணைந்து பல படங்களிலே பணியாற்றியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்துக்கு இசையமைத்தவர் T.G. லிங்கப்பா. அவர் மிகப்பெரிய ஞானஸ்தர்.
அவரை பொறுத்த வரைக்கும் டியூன் போட்ட உடனே முதல்ல படத்தினுடைய தயாரிப்பாளரான பிஆர் பந்துலுவுக்கு அதை வாசித்து காட்டுவார். அவர் டியூனெல்லாம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு டிஜி லிங்கப்பாவே பாராட்டுவார். அடுத்து அந்த டியூனெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புள்ளவரான பா நீலகண்டன் பந்துலு ஓகே பண்ண எந்த டியூனையும் ஓகே பண்ண மாட்டார். எந்த டியூனுமே சரியில்லை என்று சொல்லுவதுதான் அவருடைய வழக்கமாக இருந்தது. பொறுத்து பார்த்தார் பந்துலு. இனிமேல் எங்கிட்ட டியூனே போட்டு காட்டாதீங்க, எல்லாத்தையும் அவர்கிட்டயே போட்டு காட்டுங்க, அவருக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், ஏன்னா அவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் என்று சொல்லிவிட்டார் பந்துலு. அவர் அப்படி சொன்னதுக்கு பின்னாலேயும் பா நீலகண்டனுக்கும் டிஜி லிங்கப்பாவுக்கும் இடையே இருந்த பனிப்போர் தீர்ந்ததா என்றால் இல்லை. அதற்கு வேறு ஒரு காரணம் இருந்தது. டிஜி லிங்கப்பா டியூன் போட்டு முடித்த உடனே ஆஃபீஸில் இருக்க கார் டிரைவர், காப்பி கொடுக்குற பையன், ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜர் எல்லாரையும் கூப்பிடுவார் பா நீலகண்டன். இந்த டியூன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார். அவங்களெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால் தான் அந்த டியூனை இவரும் ஏற்றுக்கொள்வார். இந்த போக்கு டிஜி லிங்கப்பாவுடைய மனதிலே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தர். தன்னுடைய பாட்டை எடை போட இவங்களெல்லாம் கூப்பிடுறாரே அப்படின்ற ஆதங்கம் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி பா நீலகண்டனோடு இணைந்து பணியாற்றி அந்த படத்தை வெற்றி படமாக்கினார் டிஜி லிங்கப்பா என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் முதல்ல கதையை கேட்டப்போ சூர்யா அந்த படத்தில் இல்லை இல்லையா? ஆமாம்மா, எனக்கு தெரியும். அப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸில் சொல்லிட்டாங்க சூர்யா சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதம் எங்களுக்கு ரிஹர்சல். நாங்கள் போய் அங்கே இருளர் மக்கள் தங்கியிருக்கிற பகுதியில் தான் தங்கியிருந்து ராஜா கண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு எதை சொல்லலாம்? 1, 2ன்னு தெரியல சார். நான் வந்து படம் பார்த்து முதல்ல எனக்கு அப்ரிஷியேட் பண்ணது கமல் சார் தான். ஆமாம், கமல் சாரை கூப்பிட்டு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.